வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் சும்மா ஒரு சாதாரணமான நேரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பங்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள் சாதாரணமான ஒரு கஷ்டங்களாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. அது என்ன விதமான கஷ்டங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவை கொடுத்தது என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஒரு நபர் உங்களை நம்ப வைத்திருப்பாங்க, பின்னாடி காயப்படுத்தி இருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையாக இருக்கும். நீங்க யாரையும் எளிதாக நம்ப மாட்டீங்க. ஆனா ஒரு முறை நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னா முழு மனதோடு நம்பி விடுவீங்க. அந்த ஒரு நம்பிக்கை தான் சிலர் தவறாக பயன்படுத்தி விட்டிருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். ரிஷபம் ராசி அன்பர்களே, நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்படுதுன்னு தெரியுமா? இந்த ஒரு கேள்வி உங்களை பல இரவுகள் தூங்க விடாம உங்களை செய்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்களும் எத்தனையோ தடவைகள் உங்களுடைய மனதிற்குள் இந்த கேள்விக்கான பதிலானது நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைப்பீங்க. இருந்தாலும் இதற்கான பதில் கிடைக்காமல் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையில ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்திருப்பீர்கள். அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படின்னு அவங்களுக்காக நீங்க எவ்வளவோ உதவிகள், நீங்க பண உதவியாக இருக்கட்டும், தெரிந்தவங்களாக இருக்கட்டும், தெரியாதவங்க என அனைவருக்குமே உதவிய ஒரு நபராக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. அவங்களுக்காக உங்களுடைய நேரம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அன்பு எல்லாத்தையும் நீங்க கொடுத்திருப்பீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி போனாலும் சரி, மற்றவங்க வாழ்க்கை நன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருந்து கொண்டு அவங்களுக்காக நீங்க எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க. ஆனா அதற்கு பதிலாக உங்களுக்கு கிடைத்தது என்னமோ நன்றி இல்லாமல் போனது. அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுனீங்க, இந்த ஒரு நாளில் உதவி பண்ணிருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாதங்கள் கழித்து அவங்களை நீங்க சந்திக்கும் பொழுது நீங்க அவர்களிடம் பேச போனால் கூட அவங்க கண்டு கொள்ளாமல் போவாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதற்கப்புறம் நீங்க தெரிந்து கொள்வீங்க, அவங்க நம்மளிடம் தேடி வந்தது நம்முடைய உதவியே கிடையாது, நம்மளுடைய பயன். அவங்களுடைய தேவை முடிந்ததும் நம்மளை கண்டு கொள்ள மாட்டிக்காங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள நிச்சயமாக வர ஆரம்பிக்குங்க. உங்களை புறக்கணித்திருப்பாங்க. சில நேரங்களில் நேரடியான துரோகங்கள் கூட உங்களை பற்றி யாரும் சொல்லாத ஒரு உண்மையாக நிச்சயமாக நடந்திருக்கும். இது உங்களுடைய கண்களுக்கு எதிராகவே நிச்சயமாக நடந்த அனுபவங்கள் கூட இருக்குங்க. நீங்க வெளியே மிகவும் அமைதியான ஒரு நபர் போல தாங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா நீங்க உள்ளுக்குள்ள மிகவும் உணர்ச்சிகரமான சிறிய விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு பெரிய ஒரு காயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. மனதிற்குள்ளேயே எல்லாத்தையும் வைத்து கொண்டு அதனையே நினைத்து உங்களை நீங்களே காயப்படுத்திய நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். ஆனாலும் அதை வெளியில் காட்டாமல் நான் தைரியமான மனிதர் தான் என்று நடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கியிருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது இதுதான். உங்களுடைய வாழ்க்கையில யாரோ ஒருத்தவங்க உங்களை பயன்படுத்தி விட்டு போயிருப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல அது யாரு, என்ன, ஏது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனா அது உங்களுடைய நண்பராகத்தான் இருப்பாங்க. இல்ல அப்படின்னா உங்களை காதலித்த ஒரு காதலராக கூட நிச்சயமாக இருக்கலாம். உங்களுடைய உறவினர்களாக கூட இருக்கலாம். அவங்க உங்களை முழுமையா புரிந்து கொண்ட ஒரு நபராக இருந்திருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா அவங்க உங்களை புரிந்து கொண்டதென போல உங்களிடம் நடித்திருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. ஆனா உண்மையில் அவங்க உங்களிடம் நடிக்கத்தாங்க செய்திருப்பாங்க. உங்களுடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு உங்களுக்கு என்ன பலவீனம், உங்களை எப்படி இவங்களுக்கு எப்படி இவங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவைகளை வாங்கி கொண்டு இவங்களுடைய பலவீனம் என்ன என்று அறிந்து கொண்டு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பதற்காகவே உங்களை பயன்படுத்தி விட்டு போகணும் அப்படின்னு நினைத்து கொண்டு உங்களிடம் தேடி வந்திருப்பாங்க. இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? ராகு கேதுவின் நிலைகள். உங்களுடைய ராசியில ராகுவும் கேதுவும் போன்ற கிரகங்களின் தாக்கங்கள் கடந்த சில மாதங்களில் அதிகமாகவே இருந்து கொண்டிருந்தது. இந்த ஒரு பக்கம் ராகு கெடுதல் செய்யவில்லை என்றால் கேது செய்வார். நீங்க இல்லை அப்படின்னா ராகு ஏதாவது ஒரு குழப்பத்திற்கு உங்களை ஆளாக்கி விடுவார். இந்த மாதிரி நல்லது நடக்க போனால் கூட அதில் கெட்டது என்பது நடக்க ஆரம்பித்து விடும். இந்த மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்தால் ஒரு கெட்டது நடப்பது, இல்லைன்னா கெட்டது மட்டுமே நடந்து கொண்டே இருப்பது, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் உங்களை சுற்றி சுற்றி நடந்து கொண்டே தாங்க இருக்கு. அதனால தான் நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில திடீர் குழப்பங்கள் ஏற்படும், திடீரென்று பிரச்சனைகள் கூட உருவாகும், நம்பிக்கை துரோகங்கள் போன்றவை அதிகரித்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த ராகுவும் கேதுவும். யார் உண்மையான நபர்கள், யார் போலியான நபர்கள் என்பதை காட்டுவதற்காக மட்டுமே இந்த மாதிரி குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொண்டே இருந்தாங்க. இதற்கு காரணம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இது ஒரு சோதனைக்கான ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். உங்களை யார் உண்மையாக நேசிக்கிறார்கள், யார் உங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதனால தாங்க இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக கூறுங்க. நீங்க நம்பியவங்க ஏன் உங்களுடைய வாழ்க்கையில
துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அவர்கள் உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் கொடுத்த அன்பு அவங்களுக்கு எவ்வளவு ஆழமானது என்பதை உணராமல் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலும் யாராவது போலியான அன்பை கொடுத்து அவர்களை ஏமாற்றும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நினைவுக்கு வருவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய அன்பு அவ்வளவு ஆழமான அன்பு, அவ்வளவு உணர்ச்சிகரமான அன்பு. அதனை அவர்கள் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது உங்களை தேடி வருவாங்க. தேடி வந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அன்பை பற்றி அவங்க புரிந்து கொள்வாங்க. சிலருடைய வாழ்க்கையில் எல்லாமே மெதுவாகத்தாங்க உணர்ந்து கொள்வாங்க. அவங்க இழந்தது என்ன என்பதையும் அவர்கள் மெதுவாக உணர்ந்து கொண்டு உங்களையும் தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து பாருங்கள். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது உருவாகும். அதுவும் சாதாரணமான மாற்றங்களாக இருக்காது. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றங்களாக இருக்கும். இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான மாற்றங்கள் ஆரம்பமாக தொடங்கும். முதலில் உங்களுடைய மனதில் ஒரு தெளிவானது பிறக்கும். தெளிவானது பிறந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு முடிவையும் உங்களால் தைரியமாக எடுக்க முடியும். உங்களுடைய முடிவுகளில் இனிமே எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் உங்களை நீங்களே புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவான பிறக்கும். நீங்கள் யாரை வைத்துக் கொள்ள வேண்டும், யாரை விட்டு விலக வேண்டும் என்று நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இதுவரைக்கும் புரிந்து கொள்ளாமல் அனைவரையுமே கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருந்த நீங்கள் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் யார் நமக்குன்னு உண்மையானவங்க, நமக்குன்னு இருக்காங்க அப்படின்னு நீங்க உண்மையை புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிப்பீங்க. அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் மெதுவாக விலக ஆரம்பிக்கும். தடைகள் எதுவும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் போதுமான அளவுக்கு வெற்றிகள் என்பதும் நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதற்கு ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். ஒருத்தன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு நன்மைகளை பெறுதான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில அதற்கு முன்னாடி அவன் பட்ட கஷ்டங்கள் என்பது யாருக்கும் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனா அது அவங்களுக்கு மட்டும் நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஆனா வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு அது எதுவுமே தெரியாம தாங்க இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க ஒரே மாதிரி மனிதர்களை நம்பியதால். யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில துரோகம் பண்ணி கொண்டு போனாங்களோ அவங்களை மட்டுமே நீங்க நம்பியிருப்பீங்க. இல்லைன்னா சிலர் உங்களிடம் நல்லா பேசியிருப்பாங்க. அந்த மனிதர்களை மட்டும் நீங்க நம்பியிருப்பீங்க. ஆனா இப்போ இவர்கள் எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து உடைத்துட்டு போயிருப்பாங்க. நீங்க மாற ஆரம்பித்திருப்பீங்க. இனிமே நம்ம எல்லாரையும் நம்பணும். இவங்கள மாதிரி நாட்களை மட்டும் நம்ம நம்பினதுனாலதான் நம்மளை ஏமாந்துட்டு போயிட்டோம். உண்மையான நபர்கள் யாரும் நம்ம அறிந்து கொள்வதற்கு முன்னாக நம்ம யாரையுமே நம்ம கண்ணாலேயே அவங்க தப்பான மனிதர்கள் என்று கணக்கு போடக்கூடாது அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய ஒரு நபராக நீங்க நிச்சயமா மாறி இருப்பீங்க. உங்களுடைய நேரம் இந்த ஒரு நேரத்தில் மெதுவாக திரும்ப ஆரம்பிக்கும். முன்பு இருந்த உங்களுடைய நம்பிக்கையின்மை இப்போது குறைய ஆரம்பிக்கும். குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். சின்ன விஷயங்களில் கூட சந்தோஷமானது காண ஆரம்பிப்பீங்க. அந்த சந்தோஷத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வேகமாகவே வந்து சேர்ந்து விடுங்க. உங்களை மதிக்காதவங்களை நீங்க விட்டு விடுங்க. உங்களுடைய சக்தி, உங்களுடைய எனர்ஜியை சரியான இடத்தில் நீங்கள் பயன்படுத்துங்கள். இதை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை வேகமாக உயர்வை வந்து நிச்சயமாக அடைந்துவிடும். உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய வேலைகளாக இருக்கட்டும், அந்த ஒரு இடத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய திறமையையும் காட்டுங்கள். உங்களுக்கான என்ன வேண்டுமோ அது அனைத்தும் நிச்சயமாக கிடைக்குங்க. இனி வரப்போகின்ற நல்ல மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே சீராகிவிடும். வேலை வாய்ப்புகள் உங்களுக்குன்னு திறக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக நின்று போன விஷயங்கள் மீண்டும் உங்களுக்குள்ள நகர ஆரம்பித்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போய் விடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமே எப்போது தெரியுமா திரும்பும்? இந்த ஒரு மாதம் உங்களுக்குன்னு ஒரு மாதமாக இருக்கும். இந்த ஒரு மாதம் முடிவதற்குள் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே அறிந்து கொள்வீங்க. குறிப்பா இந்த ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரு புதிய பாதையில நீங்க செல்ல ஆரம்பிப்பீங்க. எந்த அளவுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுவீங்க.
நீங்க எவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இந்த ஒரு நேரத்தில் நீங்க காத்து கொண்டிருந்த விஷயங்கள் வீண் போகாது. இந்த ஒரு மாதத்திற்குள் அதை எப்படியாவது நடந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்ததை விட நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால போக முடியும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். நீங்க ஜெயிக்க போகக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலமானது இருக்கும். இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் வீண் போகாது. உங்களுடைய வெற்றிக்கான ஒரு அடித்தளமாக இருக்கும். எனவே ரிஷபம் ராசி அன்பர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோருக்கும் நல்லது செய்தும் உங்களுக்கு மட்டும் கஷ்டங்கள் வந்தது என்பது தற்காலிகம்தான். ஆனால் இனி வரப்போகின்ற காலம் அனைத்துமே நிரந்தரமானது. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். இது அனைத்தும் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். உங்களுக்கு நான் அதற்கும் பதிலளிக்கிறேன். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.